ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சண்டே vlog. மார்னிங் எழுந்திரிச்ச உடனேயும் இட்லியும் தக்காளி சாம்பாரும் செஞ்சு சீக்கிரமாகவே சாப்பிட்டோம். சண்டே அப்படின்னா சிக்கன் இல்லாமல் எப்படி, நான்வெஜ் இல்லாமல் எப்படி அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். கண்டிப்பாக நான்வெஜ் உண்டு, அது மத்தியானத்துக்கு மேலே. அதுக்கு முன்னாடி மார்னிங் ரொம்ப பசியாக இருக்கும்ல, பசியோட வேலை செய்ய முடியாது. ஸோ சாப்பிட்டு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடலான்ட்டு மாமா வந்து நம்மளதே நாட்டுக்கோழி இருந்தது, அதை போய் கடையில் க்ளீன் பண்ணிட்டு வந்துட்டாங்க. அவங்களே வெட்டி கொடுத்துருவாங்க, ஒரு 50 ரூபாய்க்குள்ளே தான் வரும். வெட்டி க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. அம்மா போய் ரெகுலராக க்ளீன் பண்ணிட்டு வர கடை இது. இன்றைக்கி வந்து தம்பியும் அப்பாவும் வந்திருந்தாங்க. இன்றைக்கி அதை தான் செஞ்சுருந்தாங்க. எப்படின்னா கொத்தமல்லி மிளகாய் அதெல்லாம் அரைச்சி வீட்லேயே பவுட்ரு ரெடி பண்ணிட்டாங்க. நாங்கள் வந்து எப்போவுமே கடையில் தான் ரெகுலராக வாங்குவோம் இந்த மசாலா தூள். அன்றைக்கி வந்து அத்தை வந்து வீட்லேயே செஞ்சுருந்தாங்க. செம்மையாக இருந்தது மனமே. பாப்பா எல்லாம் வந்து விளையாண்டுட்டு இருந்தா ஜாலியாக. ஊர்லேருந்து ஷிவ் வந்திருந்ததுனால எங்களை கண்டுக்கவே இல்லை. அவங்க 2 பேருமே ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. கண்ணாம்பூச்சி ஃபஸ்ட்டு விளையாண்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஷிவு வந்து கபடி சொல்லித்தரேன் வா அப்படின்னு சொல்லி கபடி சொல்லி கொடுத்துட்டு இருந்தான் பாப்பாவுக்கு. இப்படி வரணும் அப்படின்னு எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தான். சூப்பராக சொல்லி கொடுத்தான். அதுக்கப்புறம் வந்து பாப்பா வந்து அதை விளையாண்டு முடிச்ச வாட்டி சிஸ்டத்தை பார்த்துட்டு எனக்கு சிஸ்டத்தை ஓப்பன் பண்ணி கொடுங்கம்மா, பெயிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டா. நாமளும் சரி சிஸ்டத்தை ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டோம். அவங்க பாட்டுக்கு ஸ்டார் எல்லாம் போட்டு ஹாப்பியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. என்ன ஸ்பெஷல்னு பார்த்துடலாம். இன்றைக்கி ஒயிட் ரைஸு, கறிக்கோழி கிரேவி, நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு, நாட்டுக்கோழி வறுவல். இன்றைக்கி இதுதான் சண்டே ஸ்பெஷல். அப்பாவுக்கு அண்ணாவுக்கு தம்பிக்கெல்லாம் அத்தை பரிமாறிட்டு இருந்தாங்க. நம்ம வெளியே வந்து பார்த்தோன்னே மோனிஷா வந்துட்டாங்க. பாப்பா வந்து பழமெல்லாம் கொடுத்துட்டா சாப்பிட்டு மோனிஷா போய் மேயருக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்ம வீட்டுக்கு ரெகுலராக வருவாங்க மோனிஷா. வந்து கொஞ்ச நேரம் இருந்துட்டு தான் போவாங்க. தம்பியும் அண்ணா எல்லாம் ஊருக்கு கிளம்பிட்டாங்க. ஆனால் நம்மளுக்கு இனிமேல் தான் ஒர்க்கு ஸ்டார்ட்டு. வந்து கிச்சனை பார்த்ததையும் ஏகப்பட்ட பாத்திரம் இருந்தது. அத்தனையும் விலைக்கு கழுவி எடுக்கிறதுக்குள்ளே ஒரு வழியாக ஆயிட்டோம். பாத்திரமெல்லாம் நான்வெஜ் செஞ்சதுனாலேயே என்னத்தெல்லாம் அவ்வளோ பாத்திரம் சேர்ந்துருந்தது. அத்தையும் கொஞ்சம் தோட்டத்து ஒர்க்காக இருக்குதுன்னு சொல்லி போயிட்டாங்க. நாம் தான் இதை விலைக்கு எடுக்கிறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. ஏன்னா நான்வெஜ் சாப்பிட்டோன்னு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு ரொம்ப கோல்டு, ரொம்ப இரும்பிகிட்டே இருந்தாங்க. ஸோ அதனால் ஆவி பிடிக்கலான்னு சொல்லிட்டு போயிட்டோம். அப்படியே தம்பிக்கும் சேர்த்து ஆவி பிடிச்சிட்டு வந்தோம். எப்பவுமே பாப்பாவே பிடிச்சிக்கிறேம்மா, நானே பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்பப்போ கையில் வாங்கிக்கிட்டே இருந்தாங்க. மாமா தான் கூட இருந்து அவங்களுக்கு வந்து இந்த ஆவி பிடிக்கிறதுக்கு இது பண்ணிட்டு இருந்தாங்க. நான் தம்பி வச்சுருந்தனால பாப்பா கூட இருக்க முடியல. இன்னைக்கு சண்டே எங்களுக்கு இப்படி தான் போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுன்னு மறக்காத கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.